ஹாய் ஆல், இன்றைக்கி கோதுமையில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். 2 கப் கோதுமை மாவு, தேவையான உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய், தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி எப்போதும் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரஃப்பாக இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்ச பிறகு நம்ம சப்பாத்தி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி. வீடியோவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இது சூப்பராக இருக்கும் டின்னர் ரெசிபி. சப்பாத்தி ஒவ்வொன்றா இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் 2 ஸ்பூன் விட்டு நம்ம ஒவ்வொரு கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தியும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதில் நம்ம சூப்பரான ரெசிபி பண்ணலாம். சில்லி பரோட்டா ஸ்டைலில் இது நம்ம ரெசிபி பண்ண போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றி பொடியாக இருக்கிற பூண்டு, இஞ்சி போட்டு வதக்கிக்கிட்டு, கேப்சிகம் போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி 2 போட்டு வதக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகத்தூள், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் போட்டு நம்ம எல்லாத்தையும் கிளறி விட்டு இந்த சப்பாத்தி போட்டு கிளறி விட்டு இறக்கிடலாம். சுட சுட ரெடி ஆகிடுச்சு. பாய்.